ராசியின் குருபெயர்ச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் 15ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம் 2025ஆம் ஆண்டு அதிகாலை 2:30 மணிக்கு குருபெயர்ச்சியானது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியடைந்து மிதுனத்திலிருந்து பார்வையினாலும் மிதுனத்திலிருந்தும் மேசந்திரக்கம் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு என்னென்ன பலன்களை வழங்குகின்ற ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போது மீன ராசிக்கு எப்படி என்று பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 1வது மற்றும் 10வது வீட்டிற்கு அதிபதியாக இந்த பேச்சியின் போது உங்கள் ராசியின் 4வது வீட்டின் நுழைவர் 4ஆம் வீட்டில் குரு பேச்சு அடைய போற. இந்த பேச்சியால் குடும்ப வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகளும் பரஸ்பர இணக்கமின்மையும் இருக்கும். அதாவது உங்களுக்கு குருபெயர்ச்சியானது குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தரப்போன்றது, இணக்கமின்மை ஏற்படப்படும். மறுபுறம் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை அடைய, தொழிலில் முன்னேற்றம் வெற்றி அடைய முடியும். உங்கள் வேலையை முழு கவனத்துடன் செய்வீர்கள். இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற்றம் ஏற்படும். குரு உங்களின் 8ஆம் வீடு 10ஆம் வீடு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் மீனராசி அன்பர்களே, உங்கள் குரு 8ஆம் வீடு 10ஆம் வீடு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். இருப்பினும் நல்ல வேலைகளுக்கான செலவுகள் இருக்கும். சனி பேச்சியானது உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கு. 1ஆம் வீட்டு அதாவது ஜென்மச்சனி நடக்கின்றது. குரு வேறு உங்களுக்கு செலவுகளை தரப்போகின்றார். தொழிலில் மட்டும் வெற்றி கிடைக்கும். மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படி உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். மற்றும் உங்கள் மாமியார்களும் இது நல்ல காலமாக இருக்கும். மாமியாருக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம். நீங்கள் வேலை தொடர்பாக ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு செல்லலாம் மற்றும் வேலை தொடர்பான பயணம் செய்ய வாய்ப்புகள் இருக்கும். மீனராசி என்பர்களே, குரு பெயர்ச்சி 2025 அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் 5ஆம் வீட்டில் பேச்சிக்கும் போது இந்த நேரம் குழந்தைகளுக்கும் பொருளாதார வளத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றிக்கான நேரம் இருக்கும். அதாவது அக்டோபர் நவம்பர் காலங்கள் உங்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவில் வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதன் பிறகு குரு வக்ர நிலையில் டிசம்பர் மீண்டும் 4வது வீட்டிற்குள் நுழையும் போது குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். டிசம்பரிலிருந்து குரு பேச்சு நடைபெற வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக மாறும். மற்றும் நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். டிசம்பர் மாதத்திலிருந்து சகல ரீதியிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திட்டம் போட்டு செயற்படுங்கள். செலவுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக கடின முயற்சிகள் எடுக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். அப்போது நீங்கள் வெற்றியை பெற முடியும். தொழிலிடத்தில் வெற்றி பெற முடியும். உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் கிளிக் பண்ணுவோம். நான் போட்ட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படுத்தலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். வசிராஜ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நான் இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல இந்த வீடியோல இருக்கிற கமெண்ட்ல ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு ஜாதகம் பரிகாரம் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதுல நான் போடுற அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணுங்க. ஜாதகம் தான் அனைத்து விதமான தோஷங்கள் யோகங்கள் அறிந்து கொள்வதால் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற கிரகங்களின் பலன்களையும் அறிந்து கொள்ளலாம். ராசி வாழ்க்கை ரகசியம், லக்கின வாழ்க்கை ரகசியம், புத்தாண்டு பலன் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன், சனி பேச்சு பலன், குரு பேச்சு பலன், அது மட்டுமில்ல மாதராசி பலன் எல்லாம் போட்டு வருகின்றேன். அது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுக்கான நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயமா பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தையும் பார்க்கணும். அதுல பிறப்பிலிருந்து இறப்பு கிடையாது திசை பலனை சுருக்கமா சொல்லினா, யோக திசை நடந்து விட்டால் உங்களுக்கு எந்த பேச்சையும் எதுவும் செய்யாது. அது யாராக இருந்தாலும் சரி. பிரச்சனையான திசை என்றால் அந்த திசைக்கான கிரகத்துக்கான பரிகாரம் செய்யுங்க. திசை இருக்கும் வீட்டதிபதி எங்க இருந்தா யோகம் என்றதையும் போட்டுக்கிறோம். திசை சரியில்லாட்டி திசை இருக்கும் வீட்டதிபதியா நன்றா இருந்தால் தலைக்கு வந்த தலைப்பாட போய் அதுவும் தப்பி கொண்டிருப்பீங்க. ஆகவே பாருங்கள். அது மட்டுமல்ல, நீங்க கூற வேண்டிய 1-2 வரை மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன். வழிவிட வேண்டிய கடவுளையும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான பேர் வைக்க வேண்டிய முன்னெழுத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தையும் பாருங்கள். மாதராசி பலன் எல்லாம் போட்டுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பரிகாரத்தை பார்ப்போம். வியாழன் அன்று குரு பகவானின் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லாட்டி வியாழன் குட்டு, அதாவது வியாழன் அன்று தட்சிணாமூர்த்தி குட்டு
பகவானை வழிபடுவதுடன் பெருமாள் கோயிலோ விஷ்ணு கோயிலோ இல்லாட்டி ஆஞ்சநேய கோயிலோ ஏதாவது ஒரு கோயிலில் இல்லாட்டி சிவ கோயிலுக்கோ சென்று குரு பகவானை மஞ்சள் பூ கடலை மாலை கட்டி போட்டு மஞ்சள் பூ மாலை கட்டி போட்டு இல்லாட்டி மஞ்சள் பூ கொண்டு போய் வைத்தோ ஏதோ குரு பகவானை வியாழனன்று சென்று தட்சிணாமூர்த்தியை சேர்த்து வழிபட்டு வாருங்கள்.